இப்போ வந்து லைவ்ல பிக் பாஸ் ஒருத்தரையாக உள்ளே கூப்பிட்டு ஒருத்தரோட கேரக்டர்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. பொதுவாக கேரக்டர் மட்டும்தான் சொல்லுவாங்க. பட் இந்த டீம்மேட்ஸ் ஒழுங்காக பண்ணணுங்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு கிளிப்பிங்ஸ் போட்டு காட்டுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பார்வதி வந்து கமருதீன் கிட்ட பேசும்போது ஒன்று வளரி இருப்பாங்க. அதாவது அதில் வந்துச்சு ஒரு சீன் இப்படின்னு இந்த மாதிரி ஏதோ சம்திங் சொல்லியிருப்பாங்க. எனக்கு சரியாக கேட்கல. அதாவது அங்கே 2-3 சீன் போட்டு காமிச்சிருக்காங்க போல இருக்கு. உங்கள் கேரக்டர் இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்காக ஒருத்தரையாக கூப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா உள்ளே போயிருக்காங்க. சாண்ட்ரா உள்ளே போனோடனே பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு போன டிசம்பரில் உடம்பு சரியில்லாமல் போச்சு. கிறிஸ்மஸ்க்கு அவர் வரக்கூட இல்லை. வான்னு கூப்பிட்டு அவர் வரல. என்னாலேயும் அப்போ போக முடியல. வீட்டில் வந்து அப்போ ரொம்ப ஃபினான்ஷியலாக கஷ்டம் இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் வேறு கட்ட வேண்டி இருந்துச்சு. ஸோ அவரை போய் பார்க்கவும் முடியல. பெரிய ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க முடியல. அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டோம். சடனாக ரொம்ப சீரியஸாக இருக்காருங்கிற இன்ஃபர்மேஷனையும் என்கிட்ட சொல்லலை. சடனாக வந்து ஜனவரி 7 அன்னைக்கு கால் வந்துச்சு, இந்த மாதிரி இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்னால் அவரை காப்பாற்ற முடியாமல் போச்சு. இப்போ நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, கம்ப்ளீட்டாக அவங்களோட பேங்க் பேலன்ஸ் எல்லாமே காலியாகி 0ல் இருக்கும்போது தான் அந்த பிபி கால் வந்துச்சு. அதனால தான் நாங்கள் 2 பேரும் வந்தோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை தான் இப்போவும் சொல்கிறாங்க. எங்களுக்கு கடன் வாங்குறதுக்கு கூட ஆள் இல்லாமல் போச்சு. அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தோம். அப்பாவை காப்பாற்ற முடியல அப்படின்னு. ஸோ மார்னிங் வந்து அவங்க வந்து இப்படி சொல்லிட்டாங்க. அதாவது இறந்த மந்த் வந்து டிசம்பர்னு சொல்லிட்டாங்க. பட் பிரஜன் வந்து ஜான்வரின்னு சொன்னாருன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. பட் ஆக்சுவலாக இப்போ சாண்ட்ரா கிளியராக சொல்கிறாங்க, இறந்த மந்த் வந்து ஜான்வரி தான். பட் டிசம்பருக்கு கிறிஸ்மஸ்க்கு அவங்க அப்பாவை பார்க்க முடியலங்கிறதுனால அவங்க அழுதுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பிரஜன் வேறு துண்டிக்கணும்னு கொடுத்துட்டாரு. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக போச்சு. துண்டிக்கணும்னு சொல்லிவிட்டு அது எனக்கு அவர்கிட்ட போய் என்ன பேசணும்னு தெரியல. என் குழந்தைங்க கிட்ட போகணும் போல் இருக்குது. எனக்கு இப்போவே வீட்டை விட்டு வெளியில் போகணும் போல் இருக்குது. என் குழந்தைங்கள எனக்கு தேடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. பிக் பாஸ் உடனே தண்ணி வேணுமான்னு கேட்குறாரு. கேட்டுட்டு நம்ம அதை பற்றி டீட்டெயில்டாக அப்புறமா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இப்போ டாஸ்க் கொடுக்க போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பாவமாக இருந்துச்சு அவங்க சொல்லி அழுறதை பார்க்கும்போது. ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. அப்பாவையும் மிஸ் பண்ணி அட் த சேம் டைம் ஹஸ்பண்ட் துண்டிக்கணும்னு கொடுத்தது அவங்கள ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கு போல இருக்குது. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.